அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சுவையான பாதாம் பால் தாங்க பார்க்க போறோம். இனி பாதாம் பவுடர் நம்ம கடையில் வாங்க தேவையே இல்லைங்க. சுலபமா ஆரோக்கியமான முறையில் வீட்டில் நாமளே தயார் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல சுடு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணியை கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு 1 கப் அளவு பாதாம் பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த பாதாம் பருப்பை அந்த சுடு தண்ணியில் போட்டுருங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும், அதுக்கு மேலே வைக்க வேணாம், எடுத்துருங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊறட்டும். சுடு தண்ணியில் நல்லா ஊறணுன்னா வடித்து எடுத்துட்டு இந்த மாதிரி பருப்பை தோலை நீக்கி எடுத்துக்கோங்க. தோல் நல்லா ஊறி வந்துடும், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த பருப்பு எல்லாமே தோலை எடுத்துக்கோங்க. நீங்கள் தோலோடு சேர்க்குறதா இருந்தால் வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்து தோல் எடுத்தாச்சு பாதாம் பருப்பை. இப்போ ஒரு சட்டியில் போட்டு தீய சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லேசாக ஈரப்பதம் இருக்கும், பருப்பு ரொம்ப ஊறி இருக்காது, லேசாக ஈரப்பதமாக இருக்கும். அதனால் வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 8 முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ரெண்டையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பாதாமுக்கு 2 கப் அளவு ஜீனி போடணும். நான் 1.5 கப்பு தான் சேர்த்துருக்கிறேன். இனிப்பு குறைவான அளவு தான் வேணும் அப்படின்றதுனால நீங்கள் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா 2 கப் சீனி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், நீங்கள் ஏலக்காய் இருந்தால் கூட ஒரு 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கலர் நல்லா வேணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/4 ஸ்பூன் அளவு தான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க சர்க்கரையை. இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாமையும் முந்திரியும் சேர்க்குறோம். வறுத்து வச்சிருக்க பாதாம் முந்திரியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும். அது குடிக்கும்போது கொஞ்சம் பருப்பு கடி போடும். நைஸாக அரைக்க வேணாம், குறப்பாக இருந்தால் போதும். இதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு 1 ஸ்பூன் பவுடரை போட்டு பாலை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு பாதாம் முந்திரி எடுத்து துருவி வச்சுருக்குறோம். நீங்கள் பிஸ்தா இருந்தால் கூட துருவி சேர்த்துக்கலாம். அந்த துருவி வச்சிருக்கிற பாதாம் முந்திரியை மேலாப்பில் தூவி பரிமாறினா சுவையான பாதாம் பால் ரெடி. வீட்லேயே சுவையான பாதாம் பாலுங்க. இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இதை பயன்படுத்திக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான பாதாம் பால் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.